Taste the Daily. தொடர் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பி வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்தோம். மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வேணுகோபால் வழங்க கேட்கலாம். வணக்கம் வேணுகோபால், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக சுரேஷ். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வரும் காரணத்தால் அறுவடைக்கு தயாராக இருந்த 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமானதால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஸ்டாலின் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கையும் வைத்துள்ளனர். அதாவது வந்தவாசி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் வந்தவாசி அடுத்த ஸ்ரீரங்கராஜபுரம், சூக்காட்டேரி, தென்வணக்கம்பாடி, கொடியாலம், ஓசூர், கீழ்வில்லிவாலம், மழையூர், செய்யார் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் 5000 ஏக்கர் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமானது. இந்த நிலையில் தற்போது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வந்தவாசி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மீண்டும் தொடர் மழையானது பெய்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். வங்கிக் கடன் பெற்று நகைகளை வங்கியில் அடகு வைத்து ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 முதல் 40,000 ரூபாய் வரையில் செலவு செய்திருந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக வந்தவாசி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் 5000 ஏக்கர் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. மேலும் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள் இருக்கும் நெல்மணிகள் முளைத்து விட்டது, நெற்கதிர்கள் அழுகிவிட்டது. இதனால் விவசாயிகள் கண்ணீர் சிந்துவதோடு எப்படி இதிலிருந்து மீளப் போகிறோமோ என்று வேதனையுடன் இருக்கிறார்கள். மேலும் விவசாயிகள் குடும்ப செலவிற்காகவும் அதே போல படிப்பு செலவிற்காகவும் திருமண செலவிற்காகவும் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெற்பயிர்கள் கை கொடுக்கும் என்ற நோக்கத்தில் இருந்து வரும் இந்த நேரத்தில் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக நெற்பயிர்கள் தண்ணீர் மூழ்கியுள்ளதால் விவசாயிகளுக்கு பெரும் இடியாக விழுந்துள்ளது. நீரில் மூழ்கிய நெற்பயிர்களை பார்த்து விவசாயிகள் கண்ணீர் சிந்திருக்கிறார்கள். ஸ்டாலின் அரசு வேளாண்மை துறை அதிகாரிகள் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்யவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே ஸ்டாலின் அரசு வேளாண்மை துறை அதிகாரிகள் உடனடியாக பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்ய வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேணுகோபால்.